கிரகலட்சுமி ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 5ஆம் நாள், ஆங்கில மாதம் 17/2/2025 திங்கட்கிழமை. இன்றைய திதி பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதியில் யாத்திரை செல்வதற்கும், உபநயங்கள், விவாகம் சம்பந்தமான அனைத்து காரியங்கள் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது சாந்தி செய்தல், மேலும் திருமணம் சம்பந்தமான அனைத்து காரியங்களும் செய்வதற்கும், நிலம் சம்பந்தமான அனைத்து காரியங்கள் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக இந்த பஞ்சமி திதியில் செய்யப்படும் காரியங்கள் நிலைத்திருக்கும். இந்த பஞ்சமி திதியில் செய்யப்படும் காரியங்கள் அனைத்தும் வெகு காலத்திற்கு நிலைத்திருக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் இன்று செய்தீர்களால் அது இன்று உங்களுக்கு உகந்த நாளாக கருதப்படும். மேலும் சுப வார்த்தைகள், சுப பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று செய்வதற்கும், ஏதாவது வண்டி வாகனங்களை வாங்குவதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் புதுமனை புகிலா சம்பந்தமான, கிரகம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைவதற்கு இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் ஏதாவது காது குத்துவதற்கும், வித்யா ஆரம்பம் செய்வதற்கும், உபநயங்கள் செய்வதற்கும், புதிய வேலையில் சேருவதற்கும், புதிய பதவியில் சேர்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது விவசாயம் சம்பந்தமான நீர்நிலைகளை உயர்த்துவதற்கும் இன்று ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. இன்று ஆபரணங்களை வாங்கி விற்பவர்களுக்கு ஏற்ற நாளாகவும் இன்று கருதப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு மருந்து, ஏதாவது ஒரு புதிய மருந்துகள் அறிமுகம் செய்து அதை மார்க்கெட்டிங் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இவை அனைத்தும் சுப ஹோரை நல்ல நேரங்களில் செய்தீர்களானால் அது வெகுகாலம் நிலைத்திருக்கும் வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த உத்திராதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரங்கள் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சம்பந்தமான பொருள்களை வாங்கி விற்பதற்கும், விவசாயம் சம்பந்தமான கமிஷன் வியாபாரங்கள் செய்வதற்கும் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை இந்த கௌரி நல்ல நேரங்கள் அமைகிறது. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய வாரசூலை கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, இரவு 6 மணி முதல் 9 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று ஏதாவது புதிய வியாபாரங்கள் செய்வதற்கான முயற்சி செய்வர்களுக்கும், புதிய பிரான்ச்சுகள் ஓபன் பண்ணுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைப்பவர்களுக்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. இந்த சுபஹோரை நல்ல நேரங்கள், சுபஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தரும் நாளாக அமைகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், கும்பத்தில் சனி புதன் சூரியன், மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், மேலும் உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் இன்று தொழில் சார்ந்து சில உத்வேகத்துடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் மிகவும் தைரியத்துடனும் மிகவும் புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது தொழில் சார்ந்து சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடன் வாங்குங்க. இல்லாட்டி
தேவையில்லாத சில ப்ராப்ளங்கள் பிற்காலத்தில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு, நீண்ட நாட்களாக பெண்டிங்கில் இருந்த பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தொழிலில் இன்று உங்களுடைய பார்ட்னருடன் முக்கிய முடிவுகளையும் முக்கிய ஆலோசனைகளை செய்வதற்கும் இன்று சிலருக்கு அமைகிறது. மேலும் தொழிலில் சில புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளரை கவர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் சிறு பிரச்சனைகள் இருந்தால் அது இன்று சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு ஒரு வீண் அலைச்சலை உருவாக்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செலவு செய்வது அவசியமாகிறது. இல்லைன்னா காசு இன்று வீண் விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை. இந்த பிரத்யோகத்தாரையில் சிலருக்கு வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில உடல் உபதிகளும் தேவையில்லாத சில மருத்துவ செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது அவர்கள் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை மற்றவர்களுடன் இன்று நீங்கள் பகிர்ந்து கொள்வதை நிறுத்திக் கொள்வதும் அவசியமாகிறது. மற்றவர்களுக்கு ஏதாவது நம்ம மேல சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அது இன்று உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத பொருள் இழப்புகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது வெளியூர் சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதை சார்ந்து இன்று ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் முன்பின் அறிமுகம் தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா தேவையில்லாத சில செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில விவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று மூதாதையர் சொத்துக்களில் சிறு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் உங்களுக்கு ஏதாவது அது சாதகமான பலன் தருவதாக அமைகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் உடல் ஆரோக்கியம் சார்ந்து முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்கன்னா அது நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அப்பாயின்மெண்ட் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது முக்கிய நபர்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக நோய் நொடி இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறால் இன்று அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. திருமணம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது முன்பொரு காலத்தில் வாங்கிய சில கடன் பிரச்சனைகள் இன்று தளம் தூக்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இன்னைக்கு ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று ஒரு நல்ல செயல்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இந்த சேமதாரையில் பொறுத்தவரை நீங்கள் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் இன்று உங்களுக்கு சாதகமான பலனில் முடிவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக சாலை விதிகளை மதித்து பயணம் செய்வதும் அவசியமாகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு விவசாயிகளை பொறுத்தவரை ஏதாவது ஒரு விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போதும் கொஞ்சம் நிதானமாக பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. இந்த விவசாய கருவிகளில் தேவையில்லாத இன்று வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும்.
மேலும் ஏதாவது இன்று விஷ ஜந்துக்களால் உங்களுக்கு சிறு இடையூறுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. பண்ணை தொழிலை பொறுத்தவரை இன்று சில லாபங்கள், கால்நடைகள் மூலம் வரும் லாபங்கள் மந்தமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் கொஞ்சம் குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரை. மேலும் ஏதாவது உடற்பயிற்சி செய்யும் வீரர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் உடற்பயிற்சி செய்வதும் அவசியமாகிறது. ஏதாவது நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நீச்சல் குளத்துல கொஞ்சம் நீச்சல் பயிற்சி எடுக்கும் போது கொஞ்சம் பாதுகாப்பாக நீச்சல் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று விபத்து தாரையை பொறுத்தவரை மிகவும் சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். நீங்க எந்த வேலை செய்தாலும் எந்த தொழில்கள் செய்தாலும் அதாவது பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும், உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருப்பதாலும் இன்று நிலம் சார்ந்து ஏதாவது நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலம் சார்ந்து ஏதாவது ஒரு லாபங்கள் குறைவாக இருந்த ஒரு நிலத்தில் இன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது ஒரு வீடு, ஏதாவது ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு பார்த்திருப்பீங்க, அது இன்று உங்களுக்கு நீங்கள் போய் பேசினீங்கன்னா அது உங்களுடைய விலைக்கு படிவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவியை இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து சிறு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் அதாவது திடீர் பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. தொழிலில் நீண்ட நாட்களாக ஏதாவது மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து ஏதாவது ஒரு வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு இன்று வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அதை சார்ந்து சுப விரய செலவுகள், அதாவது ஜுவல்ஸ், நகை போன்ற சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். ஏதாவது நிலம் சார்ந்த வீடு சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது யார்ட்டையாவது ஒரு பொருள் வரவு எதிர்பார்த்து இருப்பீர்கள், அது இன்று திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை, கேட்ட இடத்தில் பணம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. சம்பத்து தாரையை பொறுத்தவரை வருமானத்திற்கு இன்று முக்கியத்துவம் அளிக்கும் நாளாகவும், தொழிலுக்கு ஏற்ற வருமானங்கள், உழைப்புக்கு ஏற்ற வருமானங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் இன்று ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் ஏதாவது நீங்கள் கொடுத்தாலும் போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. யாருக்கையாவது நீங்க ஏதாவது வாங்கினீங்கன்னா கூட திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது ஷூரிட்டி போடுவதையோ கொஞ்சம் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. யாராவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை இன்று அது போல கொஞ்சம் எதிர்பார்த்த லாபங்களில் கொஞ்சம் குறைவு இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது ஆட்டோமொபைல்ஸ் பிசினஸ், ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கும் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவான இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த ஜென்ம நட்சத்திர நாட்களில். மேலும் ஏதாவது தொழிலை பொறுத்தவரை முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் சிறு தடுமாற்றங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மத்தாரையில்.
மிதன ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று வீடு சார்ந்து நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சிறு உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், தாயாரின் பேரில் ஏதாவது சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அது உங்கள் பேரில் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. இன்று தாயாரின் பேரில் அவர்கள் மூலம் இருக்கும் ஏதாவது சொத்துக்களிலிருந்து ஏதாவது வருமானம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து டிராவல்ஸ் வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இருக்கிறது இந்த மிதனராசி நேயர்களுக்கு. மிதனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் திருமணம் சார்ந்து எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். மேலும் நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது ஒரு நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். இந்த பரம மைத்திரத்தாரையில் அதாவது வளைகாப்பு சார்ந்து ஏதாவது சில சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று வாரிசு உருவாவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது பாதியில் நின்று போன கிரயங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. ஏதாவது வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஏதாவது டாக்குமெண்டேஷன் ஏதாவது அப்ரூவல் வாங்குவதற்கும் அல்லது ஏதாவது ஒரு பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. இன்னைக்கு யாருக்காவது நீங்க கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருக்கிறது. அதாவது கடன் வாங்கும் போது பக்காவா வாங்கிடுவாங்க, ஆனா திருப்பி கொடுக்கும்போது உங்க பணம் திருப்பி கொடுப்பதற்கு யாருக்குமே மனசு வராத ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா லீகலா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. மேலும் இன்று பண்ணை தொழில் செய்வர்களுக்கு தொழில்களில் மிகவும் லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது வியாபாரம் நிமித்தமாக இன்று பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சிலர் குடும்பத்துடன் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திரத்தாரையில். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையை பொறுத்தவரை ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், மீதி 50% காரியங்கள் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், முடிவில் அது வெற்றி தரும் நாளாகவும் இன்று அமையும். மேலும் இன்று முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இன்று ஏதாவது 2ஆம் திருமணம் சார்ந்த நீங்கள் முயற்சி செய்வதற்கு தக்க இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக 2ஆம் திருமணம் சார்ந்து தள்ளி போய் கொண்டிருந்த திருமண பேச்சுவார்த்தைகளில் இன்று முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை, வாழ்க்கையில் 2ஆம் அத்தியாயம் எழுதுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது நீங்கள் ஏதாவது யாருக்காவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா முடிந்த அளவு இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அற்புதமான நாளாக அமைகிறது. சிலருக்கு ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று சுப விரய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதாவது ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதும் அவசியமாகிறது. இல்லாட்டி குழந்தைகள் பேர்ல ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இல்லைன்னா ஏதாவது வாழ்க்கை துணையுடன் கொடுத்து வைத்தீர்களானால் இன்று உங்களுக்கு அதாவது சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். உங்க கையில இன்னைக்கு காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வீண் விரய செலவு ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. என் கையில காசு இல்லை, நான் எப்படிங்க வீண் விரய செலவு செய்வேன் என்று இருப்பவர்களுக்கு ஏதாவது கடன் வாங்கியாவது இன்று நீங்கள் வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். முடிந்தளவு இன்று அந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது
ஆத்திரக்காரர்களும் ஏதாவது முடியாதவர்களும் ஏதாவது உங்களோட கையேந்தி வந்தால் கண்டிப்பாக உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களான அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது கோயில் திருப்பணிக்கோ அல்லது ஏதாவது ஒரு அன்னதானத்திற்கு ஒரு நன்கொடை சிறு நன்கொடை கொடுத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது கருணை இல்லங்களுக்கும் அல்லது ஏதாவது ஒரு முதியோர் இல்லங்களுக்கும் உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு யாருக்காவது ஒரு டீயோ ஒரு டிஃபன் அல்லது ஒரு வேளை சாப்பாடோ நீங்க வாங்கி கொடுத்தா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் ஏதாவது முடிந்த அளவு ஒரு ரூபாயாவது யாருக்காவது சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது. இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திர தாரையில். கடகராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று ஏதாவது நிலம் சார்ந்து நீங்கள் முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் நிலம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் இழுபறியில் பேச்சுவார்த்தையில் கரையம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் அல்லது நீங்கள் விரும்பிய நிலங்கள் ஏதாவது விலைப்படியாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருப்பவர்களுக்கு இன்று போய் நீங்கள் பேசினீர்களானால் அது உங்களுக்கு கட்டுப்பட்டு விலை அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் கொஞ்சம் சக ஊழியர்களுடன் கொஞ்சம் நட்புறவுடன் இருப்பதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள் மூலம் ஏதாவது உங்களுடைய மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது முடியாத சில வேலைகளை இன்று முடித்து காட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. கடகராசி நேயர்களை பொறுத்தவரை நீங்கள் இன்று செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்கள் பேசும் பேச்சுக்கள் அனைத்தும் உங்க சொற்கள் அனைத்தும் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது மூத்த அதிகாரிகள் மூலம் ஏதாவது சில கான்பரன்ஸ் மீட்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யார்கிட்டையும் கொஞ்சம் இன்டர்ஃபயர் பண்ணாதீங்க. அவர்கள் சொல்லும் ஏதாவது உபேத ஆர்டர் அவர்கள் நீங்க நீங்கள் அவர்களோட கட்டளையை கட்டுப்பட்டு நடந்தீர்களானால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. தேவையில்லாத நண்பர்கள் மூலம் இன்று நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய பர்சில் இருக்கிற அமௌண்ட் காலியாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு ஏதாவது பயணங்களை திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் இயக்குவதும் அவசியமாகிறது. இந்த கனரக இயந்திரங்களில் கொஞ்சம் நீட்டும் இழக்கும் போது சிலருக்கு ஏதாவது உடல் உபாதைகள் காரணமாக பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஏதாவது ஒரு கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் மூத்த அதிகாரிகளின் ஏதாவது பேச்சுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் கனரக வாகனங்களை இயக்கும் போது இரவு நேரத்தில் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவதும் அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கனரக இயந்திரங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு இன்று தொழிலில் கொஞ்சம் சிறு முடக்கங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிடம் தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா எதிர்வாதம் வந்து கண்டிப்பாக கலத்திர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு யாரிடம் அதாவது வீடு குடும்ப உறுப்பினருடன் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் அது இன்று உங்களுக்கு வெற்றி ஆகிறது. இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களையும் செய்வதற்கு ஏற்ற நாளாக இன்று அமையும். மேலும் ஏதாவது முக்கியமாக ஏதாவது ஒரு பணிகளில்
கவர்மெண்ட் வேலைக்கோ அல்லது மற்ற வேலைக்கோ இன்று விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், மேலும் இன்று ஏதாவது ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ஏதாவது உயர்நிலை படிக்கும் மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும், ஏதாவது BA எக்கனாமிக்ஸ் மாதிரி பொருளாதாரம் படிக்கும் மாணவர்களுக்கு இன்று ஏதாவது பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஏதாவது ஒப்பந்தங்கள் செய்து அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையில் புதிய ஒளிவிளக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது மூத்த கல்வி அதாவது முதுநிலை படிக்கும் மாணவர்கள் இன்று ஏதாவது எஜுகேஷன் லோன் மாதிரி ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எஜுகேஷன் லோனோ அல்லது ஸ்காலர்ஷிப்போ கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு தக்க சன்மானங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இன்னைக்கு ஏதாவது அரசு துறை சார்ந்த ஏதாவது ஒரு டெண்டர்கள் ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அதை சார்ந்து இன்று உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது சமையல் கான்ட்ராக்ட் இன்னைக்கு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், ஏதாவது உணவு தொழில் சார்ந்த வேலை பார்ப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதக தாரையில். மேலும் ஏதாவது அரசு உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது ஆபீஸ்ல அரியர்ஸ் பணம் இல்லாத நிலுவையில் இருக்கும் ஏதாவது செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்கும் பணம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அது இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதக தாரை. மேலும் இன்று ஏதாவது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் இந்த குலதெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் வேண்டுதல்கள் ஏதாவது அதை நிறைவேற்றுவதற்கும் இன்று ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதக தாரையில். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து முயற்சிகளும் இன்று ஏற்றம் தரும் நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்தவர்களுக்கு தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக ஒரு வீடு பார்ப்பவர்களுக்கோ அல்லது ஏதாவது ஒரு பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா நிலம் சார்ந்து வீடு சார்ந்து பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது நிலம் குத்தகை பணம் நிலத்தானது குத்தகை பணம் வாடகை பணம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது நிலுவையில் இருக்கும் பணங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது முக்கிய தாயாரின் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து உதவிகளும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தந்து அதன் மூலம் இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் முக்கிய முடிவுகள் எடுப்பது அவசியமாகிறது. அதாவது சிலருக்கு தேவையில்லாத சில வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத உடல் உபதிகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. மேலும் இன்று யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் தேவையில்லாத அனாவசியமான வார்த்தைகளையும் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களுடன் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பழகுவதும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசுவீங்க வெள்ளிந்தியா தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். உங்களை நீங்க உங்ககிட்ட ஒரு மாதிரியா பேசுவாங்க, மற்றவங்க கிட்ட போய் உங்களை பத்தி ஒரு மாதிரியா பேசுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது வெளியூர் சார்ந்த பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் இன்று ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவதும் அவசியமாகிறது. முடிந்த அளவு யாரிடமும் கொஞ்சம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பேசுவதையும் குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. வெளி வட்டாரங்கள்ல நீங்க சும்மா இருக்கும்போது உங்ககிட்ட
கொண்டு பழகுவாங்க. பழகி உங்களிடம் ஏதாவது பொருள் இருந்தால் கண்டிப்பாக அது களவு போவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஆகவே முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவதும் அவசியமாகிறது. மேலும் முன்பின் தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தேவையில்லாத மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலும் தலையிடாமல் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது உங்க நண்பர்களிடத்துல ஏதாவது உங்களுக்கு பர்சனல் விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பகிர்ந்துங்கன்னா தேவையில்லாத சில இடர்பாடுகளும் அதை சார்ந்து கொஞ்சம் மன உளைச்சல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரையில். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த சேமதாரையில் உடல் நலன் கருதி நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. அதாவது ஆரோக்கியம் சார்ந்த நீண்ட நாட்களாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது முக்கியமாக ஏதாவது ஆயுர்வேத சிகிச்சை செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஏதாவது ஆயுர்வேத சிகிச்சை ஆயுள் பாத் எடுப்பதற்கும் இன்று ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக சிலருக்கு ஏதாவது ஒரு நபரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பவர்கள் இன்று எதிர்பார்த்த ஒரு நபரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு நட்பு கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஆதாயங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும் இந்த சேமதாரையில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது கடன் வாங்கி ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்னைக்கு நீங்க கையில இருக்கிற காசை கடனை கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத அளவுக்கான ஒரு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இன்று நிலம் சார்ந்த வீடு சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு முக்கிய செயல்களை நாட்டியம் இசை போன்ற முக்கிய நிகழ்வுகளை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதை சார்ந்து இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. அரசு சார்ந்து ஏதாவது நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது பட்டா சிட்டா வாங்குவதற்கான சில முயற்சி செய்பவர்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். ஏதாவது நிலம் சார்ந்து ஏதாவது பாகப்பிரிவினை செய்வதற்கோ அல்லது ஏதாவது நிலத்தில் ஏதாவது சர்வே பண்ணுவதற்கோ இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதை சார்ந்து இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். மேலும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவானும் கேது பகவானும் இருப்பதாலும் இந்த தொழிலை பொறுத்தவரை சிறு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று யாருக்காவது ஒரு பொருள் எதிர்பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு உதவி எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு அந்த உதவி கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு என்ன இருந்தாலும் கொஞ்சம் முடிவில் வெற்றி தரும் நாளாகவும் இன்று அமையும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்று தேவையில்லாத பயணங்களையும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் சில பொருள் விரயங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஆட்டோமொபைல் பிசினஸ் அல்லது வண்டி வாகனங்களை வைத்து பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மந்தமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது வண்டி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு ஏதாவது டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை தள்ளி போடுவது அவசியமாகிறது.
மேலும் இன்று ஏதாவது பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஏதாவது விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது இந்த கருவிகள் மூலம் தேவையில்லாத சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதாவது டிராக்டர், ட்ரில்லர் போன்ற கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று மிகவும் கவனமுடனும் விழிப்புணர்வுடன் இருப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு பெண்கள் ஏதாவது வீட்டுல காய்கறி வெட்டினா கூட கையில் சிறு காயங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குழந்தைகளை பொறுத்தவரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்வதும் அவசியமாகிறது. ஏதாவது கதவு ஜன்னல்கள் ஏதாவது கை வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு இந்த விபத்து தாரையில் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். பாதுகாப்பை நீங்க ஏதாவது ஒபே பண்ணாம நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மேலும் ஏதாவது நீச்சல் குளத்துல நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் தக்க பாதுகாப்புடன் கருவிகளுடன் நீச்சல் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க முடிந்தளவு அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் செய்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. எவ்வளவு தேவையோ அவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணா போதும். இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த விபத்து தாரையில். மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இன்று தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது முக்கிய முடிவுகள் அதாவது திருமணம் சார்ந்து பேச்சுவார்த்தையோ அல்லது திருமணம் சார்ந்து தேதி குறிப்பதோ எது இருந்தாலும் சரி அதை தள்ளி போடுவது அவசியமாகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் வருமானத்திற்கு முக்கியத்துவம் தானம் கொடுக்கும் நாளாக இன்று அமைகிறது. தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய தொழில்களில் முதலீடு செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக கூட்டு தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக தொழிலில் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இன்னைக்கு பொறுத்தவரை ஏதாவது சுப விரய செலவுகள் ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். ஏதாவது யாருக்கிட்டையாவது இன்னைக்கு நண்பர்கள்கிட்டயோ அல்லது தெரிஞ்சவங்கிட்டயோ இன்னைக்கு நீங்க ஏதாவது உதவி கேட்டிருப்பீங்க. பண உதவி இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. கேட்ட இடத்தில் அதாவது அமௌண்ட் கேட்ட இடத்தில் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முடிந்தளவு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு குழப்பங்களும் சிறு தடுமாற்றங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதாவது ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது நீங்கள் செய்யும் காரியங்களில் தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை. புத்திக்காரகன் நீங்க ஜென்ம நட்சத்திரத்துல பயணிக்கும் போது எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று சந்திரனுடன் கேதுவும் சேர்ந்திருப்பதால் கொஞ்சம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது கோயில் குலத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களான தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று யாருக்காவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதையோ தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போட்டீங்கன்னா தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது ஆட்டோமொபைல்ஸ் பிசினஸ் பண்றவர்களுக்கும் டிராவல்ஸ் பிசினஸ் பண்றவர்களுக்கும் தொழிலில் இன்று சில முடக்கங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கேட்ட இடத்துல ஏதாவது அமௌண்ட் கேட்டிருப்பீங்க, கேட்ட இடத்துல பணம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் சில தடை இருப்பதால் முடிந்தளவு திருமண பேச்சுவார்த்தைகளை
தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்று நீங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை விட பாதகமான பலன்கள் அதிகமாக இருப்பதால் முடிந்தளவு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. இன்னைக்கு யாராவது ஒரு ஆயுள் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக ஆயுள் பாத் எடுப்பதை தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்னைக்கு ஆயுள் பாத் எடுத்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கும் போது ஏதாவது ஆயுள் பாத் எடுத்தீங்கன்னா உடல் ரொம்ப கூலிங்காகி கூலிங் சம்பந்தமான சில விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்றைக்கு கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பதும் அவசியமாகிறது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தின் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் இன்று நெருங்கி பழகுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் மூத்த அதிகாரிகள் மூலம் ஏதாவது யாரும் செய்ய முடியாத சில வேலைகளை இன்று செய்து முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சில பாராட்டுகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்று அது உங்களுக்கு நீங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று தீர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து இன்று உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு பொறுத்தவரை இன்று மிகவும் அற்புதமான நாளாக இன்று கருதப்படுகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் மிகவும் அற்புதமான தாரையாகும். இந்த பரம மைத்திர தாரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. திருமணம் சார்ந்த இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலம் சார்ந்து ஏதாவது கிரயங்கள் தள்ளி போவதற்கான இருந்து பேப்பர்ஸ் ஏதாவது பேப்பர்ஸ் சரியா இல்லாமல் கிரயங்கள் தள்ளி போய்கொண்டே இருந்த கிரயங்கள் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் பாதியில் விடுபட்ட கிரயங்கள் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக அதாவது வீட்டுல பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை இன்று முடிப்பதற்கு சாதகமான நாளாக இன்று அமைகிறது. ஏதாவது வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்பவர்களும் அதாவது வீடு சார்ந்த நிலம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இந்த பரம மைத்திரத்தாரில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் ஏதாவது வீடு சார்ந்து வீடு கட்டுவதற்கு பேங்க்ல லோன் ஏதாவது கேட்டிருந்தாலும் அல்லது ஏதாவது கார்பரேஷன்ல பிளான் அப்ரூவலுக்காக ஏதாவது நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகளும் நல்ல தகவல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இந்த ஏதாவது யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியனா பார்த்துட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று குறைவாகவே இருக்கிறது. பண்ணை தொழிலை பொறுத்தவரை இன்று கால்நடைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இந்த திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. சிலருக்கு வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று வாரிசு உருவாவதற்கான ஒரு சூழ்நிலையும் சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். அதை சார்ந்து சில வளைகாப்புகள் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாக இருக்கிறது. இன்று வியாபாரம் நிமித்தமாக அதாவது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த அமௌண்ட் இன்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரமத்தாரையில் சிலர் ஏதாவது குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும் ஏதாவது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்குமான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இந்த ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கு ஏதாவது புனித நதிகளில் திருத்தலங்களில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திரத்தாரையில். விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில்
அதாவது ஒரு 50% காரியங்கள் மட்டுமே மிகவும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை, மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்களாக இருந்தாலும் அது முடிவில் வெற்றி தரும் நாளாகவும் இன்று அமைகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இந்த சுப விரய செலவுகள் அனைத்தும் ஏதாவது ஒரு ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ அல்லது ஒரு நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ இன்று அவசியமாகிறது. கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது உங்க கையில தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அதனால நீங்க ஏதாவது ஒரு ஜுவல்ஸ்லயோ அல்லது நிலத்திலேயோ அசையா சொத்துக்களிலோ இன்று இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. அப்படி இல்லாட்டி யாருக்கு அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்ல ஒரு ஆர்டியோ அல்லது செல்வ மகள் திட்டத்திலேயோ நீங்க ஏதாவது டெபாசிட் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இல்லைன்னா உங்க வாழ்க்கை துணையுடன் கொடுத்து வைத்திருக்கனாலும் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அப்படி இல்லாட்டி உங்க கையில நீங்க காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று யாருக்காவது சிலருக்கு ஏதாவது உங்களிடம் ஏதாவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது கோயில்களுக்கு ஏதாவது கோயில்ல போய் ஒரு உண்டியில ₹1 ₹2 போட்டீங்கன்னா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. உங்களுடைய நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு டீ டிஃபன் அல்லது ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னாவோ ஒரு உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். இல்ல ஏதாவது ஒரு கோயில் திருப்பணிக்கோ அல்லது கோயில் அன்னதானத்திற்கோ ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானாலும் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். கருணை இல்லங்களுக்கோ அல்லது ஏதாவது ஒரு முதியோர் இல்லங்களுக்கோ உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த மைத்திரத்தாரையை பொறுத்தவரை அதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னாவே அது செலவாவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த செலவு நம்ம சுப விரைய செலவாக மாற்றினால் அது நமக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாக அமையும். இல்லாட்டி அது விரைய செலவாக மாறிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு காசு இருந்தாலும் அது இன்றைக்கு தேவையில்லாத சில செலவாகவே மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் அதாவது இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். இரண்டாம் திருமணம் சார்ந்த முக்கிய முடிவுகளில் வெற்றி பெறும் நாளாக இன்று அமைகிறது. அதை சார்ந்து வாழ்க்கையில் 2ஆம் அத்தியாயம் எழுதுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக ஏதாவது நிலங்களில் இருந்து சில பிரச்சனைகளா இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் ஏதாவது போய் பேச்சுவார்த்தைகள் மூலம் அந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்று ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. தொழில் சார்ந்து ஏதாவது கூட்டு தொழில் சார்ந்து அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்று உங்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலம் சிறு புரிந்து உணர்வு ஒப்பந்தங்கள் போடுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்றைக்கு ஏதாவது ஒரு தொழில் வேண்டி முதலீடு வேண்டி சிறு கடன் தொகை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அப்படி நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இது லீகலா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கடனை வாங்குங்க. இல்லாட்டி தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மந்தமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று யார்கிட்டயாவது நீங்க பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் எதுக்கும் டென்ஷன் ஆகாம அமைதியாக பேசினீர்களால் அந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். அதாவது யாராவது ஒருத்தர் கோபமா பேசினா கூட நீங்க கொஞ்சம் பணிஞ்சு போனீங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். நீங்க எதிர்வாதம் பண்ணீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத சில தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில்
முடிந்த அளவு யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு தடை தாமதங்களா இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது கடினமான வார்த்தைகளை முடிந்த அளவு தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தினால இன்று உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் சாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. முடிந்தளவு கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கூடா நட்பின் மூலம் தேவையில்லாத உங்களோட பர்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் காலியாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இந்த திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் இன்று கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவதும் அவசியமாகிறது. தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவதும் அவசியமாகிறது. தொழிற்சாலைகளில் கனரக இயந்திரங்களை இயக்குபவர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் பணியில் கவனமுடனும் இயக்குவதும் அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களையும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அதே போல உங்களுடைய பிரச்சனைகளிலும் மற்றவர்கள் தலையிடாமல் இருப்பதும் அவசியமாகிறது. அப்படி நீங்க ஏதாவது மற்றவருடைய பிரச்சனைகள் தலையிட்டீங்கன்னா தேவையில்லாத சில தொந்தரவுகளும் கலத்தர விரோதங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வீட்டுல ஏதாவது முதியோர்கள், அதாவது வயது முதிர்ந்தவர்களும் கருவுற்ற பெண்களும் ஏதாவது இருந்தார்களானால் அவர்கள் ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி இன்று தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதக தாரை ஆக்டிவேட் ஆகும். அதனால இன்னைக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த அனைத்து காரியங்களிலும் வெற்றி உறுதியாகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள், மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களும் துணிவுடன் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது அரசு வேலை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். சிலர் ஏதாவது இடமாற்றம் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கும் எதிர்பார்த்த இடத்தில் உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான, டிரான்ஸ்பர் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு முதுநிலை படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும், ஏதாவது செமினார்ல போன்ற சில கான்பரன்ஸில் கலந்து கொண்டு பரிசு சன்மானங்கள் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக திருமணம் எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு இன்று நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு அரசு சார்ந்து ஏதாவது ஒரு டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது அரசு டெண்டர் சார்ந்து வேலை பார்த்து நிலுவையில் ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்தீர்களானால் இன்னைக்கு உங்களுக்கு பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது அரசு உதவி சார்ந்து விண்ணப்பித்தவர்கள் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. இன்று ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது பட்டா, சிட்டா போன்ற விண்ணப்பங்கள் ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும், சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இன்று குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள், வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று அதை சார்ந்து பரிகாரங்கள், வேண்டுதல்கள் அதை சார்ந்து செய்பவர்கள் இன்று குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த சாதக தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு
கூட்டு தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நட்பாரியங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இன்னைக்கு ஏதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தொழில் ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணி கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று சிலருக்கு உருவாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் தள்ளி போய் கொண்டு இருந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இந்த சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இருந்தாலும் சிலருக்கு வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. முடிந்தளவு இன்று இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத பயணங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் அலைச்சல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் தேவையில்லாத சில வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் முடிந்தளவு இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில மருத்துவ செலவுகளும் தேவையில்லாத மன உளைச்சல்களும் மன சஞ்சலங்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. முடிந்தளவு இன்னைக்கு எந்த வேலை செஞ்சாலும் முடிந்தளவு வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. மேலும் இன்று வெளியூர் வெளிநாடு சார்ந்த ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இன்று ஏதாவது முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. ஏதாவது நீங்க விளம்பியா ஏதாவது பழகிடுவீங்க, தேவையில்லாத சில தொந்தரவுகள் அதன் மூலம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். யாரிடமும் கொஞ்சம் முடிந்தளவு தேவையில்லாத விவாதங்களையும் தன்னுடைய பர்சனல் லைஃபை பத்தி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் அவசியமாகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள் பிரத்யோக தாரையில். மேலும் இன்று ஏதாவது முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழிகேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. அப்படியே நீங்க விட்டு கொடுத்து சென்றீர்களானால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அதை பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமத்தாரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு மருத்துவ பார்க்க வேண்டிய ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, அது கிடைப்பதற்கான தள்ளி போவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கலாம். இன்னைக்கு நீங்க போய் ஒரு டாக்டரை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது ஒரு முக்கிய ஒரு விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நீங்க ஏதாவது நீண்ட நாட்களாக முக்கிய விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பீர்கள். அதற்கான ஒரு நேர காலம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அரிதாக இருக்கும். இன்னைக்கு நீங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அந்த முக்கிய விஐபி மூலம் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த சேமதாரையில் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
மேலும் அதாவது நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று சிலருக்கு விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதனால இன்னைக்கு ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்னைக்கு ஏதாவது கடனை கட்டிட்டீங்கன்னா கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் அதற்கான வசதி வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் இன்று அதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது புதிய செயல்களை செய்வதற்கும் புதிய செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதற்கான சில முயற்சிகள் சிலருக்கு நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அதாவது விபத்து தாரை, இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்த்து கொள்வது அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் சில விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. முடிந்தளவு இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த விவசாய கருவிகள் மூலம் விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது டிராக்டர், ட்ரில்லரு, கலப்பை அந்த மாதிரி ஒரு விவசாய கருவிகளை நீங்கள் பயன்படுத்தும் போது சில தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகளும் அதன் மூலம் சில விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. சிலருக்கு ஏதாவது வளர்ப்பு பிரயாணிகள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு நீச்சல் குளத்துல நீச்சல் பயிற்சி எடுப்பவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தி நீச்சல் பயிற்சி எடுத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்றவங்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் எக்ஸசைஸ் செய்வதும் அவசியமாகிறது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்களும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு அளவுக்கு மீறி எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா தேவையில்லாத உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதாவது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் விபத்து தாரையில் பொறுத்தவரை கொஞ்சம் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக அமையும். ஏதாவது எந்த ஒரு சேஃப்டிக்கு இன்னைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க எந்த வேலையை செய்தாலும் அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் குடும்பத்தில் சிலர் அதாவது சில விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அது சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் போன்ற ஏதாவது நகை வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு உருவாகிறது. மேலும் வீட்டுல ஏதாவது ஒரு மராமத்து வேலை, ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை, பிளம்பர் வேலை ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு உருவாகும். தொழிலை பொறுத்தவரை தொழிற்சாலைகளில் இன்னைக்கு ஏதாவது வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் இன்று அதை சார்ந்து சில முதலீடுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று தாயாரின் உடல் நலன் கருதி சிலர் ஏதாவது சில செலவுகள் ஆரோக்கிய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பண வரவு இன்று உங்களுக்கு திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். அப்படி இருந்தாலும் இன்று வரவுக்கு ஏற்ற செலவினங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் சம்பாத்தியத்துக்கு அதாவது வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒருவர் கொடுக்க வேண்டிய பணத்தொகை அதாவது கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க போய் இன்னைக்கு கேட்டீங்கன்னா முயற்சி செய்தால் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை யாருக்காவது இன்னைக்கு ஒரு அரியர்ஸ் பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் நிலுவையில் இருக்கும் அரியர்ஸ் பணம் இன்று முயற்சி செய்தீர்களானால் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று தொழில் சார்ந்து புதிய முதலீடு செய்வதற்கும் தொழிலை இன்று அதாவது அபிவிருத்தி செய்வதற்கு புதிய அதாவது அதர் பிரான்ச் ஓபன் பண்ணுவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்னைக்கு ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இன்று லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை
இன்று அதிகமாக இருக்கிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. அதாவது நீண்ட நாட்களாக வாடகை பணம் குத்தகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையை பொறுத்தவரை இன்னைக்கு யாராவது நீங்க கேட்ட இடத்தில் ஏதாவது யாருக்கிட்டையாவது போய் உதவி கேட்டிருந்தீங்கன்னா கேட்ட இடத்தில் பணம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையில். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது அதாவது கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு தடுமாற்றங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில குழப்பங்களும் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு பொறுத்தவரை யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்றைக்கு யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதையோ தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போட்டீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. திருமணம் சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது கூலிங் சம்பந்தமான பொருட்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. சந்திரன் ஜென்ம நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஏதாவது கூலிங்கா ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாத சில வீசிங் சம்பந்தமான சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்னைக்கு ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா உடல் ரொம்ப கூலிங்காகி தேவையில்லாத சில வீசிங் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம தாரையில். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலேயே சனியும் புதன் சூரியன் இருப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இன்று நீங்கள் போய் பேசினீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது உங்களுடைய வாரிசுகளுக்கு ஏதாவது வாரிசு வேலை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. தொழிலை பொறுத்தவரை இன்று உங்களுடைய கணக்கு வழக்குகளை சரி செய்து கொள்வது அவசியமாகிறது. அதாவது ஒரு இன்கம் டேக்ஸ் ஆடிட்டிங் பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுடைய அக்கௌண்டன்ஸ் எல்லாமே கரெக்டா வச்சுக்கீங்க. இல்லாட்டி தேவையில்லாத இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது பேங்க்ல ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா தொழில் சார்ந்து ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மொத்தத்துல இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தொழிலில் ஏதாவது மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி நீங்கள் முயற்சி செய்தால் இன்று வெற்றி தரும் நாளாகவும் இன்று அமையும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த பரம மைத்திர தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சில இழுபறிகள் இருந்தால் அது இன்று போய் பேசினீங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது பயணங்கள் மேற்கொள்வதற்கு வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை
இன்று உருவாகிறது. மேலும் விவசாயம் சார்ந்த அதாவது பண்ணை தொழில்கள் செய்கிறவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. கால்நடைகள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் அனைத்து லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்னைக்கு யாருக்காவது ஒரு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இந்த பரம மைத்திரத்தாரையில் கடனை கொடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக கடன் கொடுப்பது அவசியமாகிறது. ஏதாவது பக்காவா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க, இல்லாட்டி பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருக்கிறது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று வாரிசு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது. இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். மேலும் சிலர் ஏதாவது குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவர்கள் ஏதாவது புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த பரம மைத்திரத்தாரையில் செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரை புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், மீதி 50% காரியங்கள் முயற்சியின் பேரிலேயே அது இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். அதாவது இன்னைக்கு கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீங்க பாட்டுக்கு பாக்கெட்ல காசு வச்சிருந்தீங்கன்னா கூட தேவையில்லாத செலவுகளை உங்களை தேடி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு முடிந்த அளவு கையில காசே நீங்க வச்சுக்காதீங்க. ஏதாவது உங்களோட வீட்டுக்காரமாகிட்டயோ அல்லது குடும்ப வாழ்க்கை துணைவிகிட்டயோ கொடுத்து வைப்பது மிகவும் அவசியமாகிறது. இல்லாட்டி குழந்தைகள் பேரில் ஏதாவது டெபாசிட் பண்ணுவதும் அவசியமாகிறது. அப்படியே இல்லாட்டி கூட ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்குவதோ அல்லது அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதும் இன்று அவசியமாகிறது. ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுப்பது, நிலம் சார்ந்து ஏதாவது அட்வான்ஸ் கொடுப்பது, அல்லது யாருக்காவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கடனை கொடுப்பது ஆகியவைகளை இன்னைக்கு மேற்கொண்டிருக்கிறானால் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருக்கிறது. இல்லைன்னா அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று யாருக்காவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு முடிந்தளவு சிறு உதவி, நீங்க கம்மன் இருந்தா கூட உங்களை தேடி வந்து உதவி கேட்பவர்களிடம் சிறு உதவி செய்தீர்களானால் அது இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. கோயில் திருப்பணிகளுக்கோ அல்லது கோயில் அன்னதானத்திற்கோ சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. பள்ளி குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நோட்டோ பேனா பென்சில் உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானாலும் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மேலும் ஏதாவது கருணை இல்லங்களுக்கோ அல்லது முதியோர் இல்லங்களுக்கோ உங்களால் முடிந்தளவு சிறு உதவி சிறு நன்கொடை செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். அப்படியே இல்லாட்டி கூட யாருக்காவது ஒரு டீ டிஃபன் அல்லது ஒரு நேரம் சாப்பாடு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மொத்தத்துல இன்னைக்கு யாருக்காவது எந்த ரூபத்திலேயோ ஒரு சிறு உதவி செய்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மேலும் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த இரண்டாம் திருமணம் சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தையில் நல்ல உடன்பாடு ஏற்பட்டு வாழ்க்கையில் இரண்டாம் அத்தியாயம் எழுதுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவானும் சுக்கிர பகவானும் இருப்பதாலும் இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது தாயாரின் மூலமும் ஏதாவது
தாயாரின் பேர்ல ஏதாவது சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவும் இன்று அமையும். ஏதாவது மனைவி வழி சொத்துக்களில், ஏதாவது மாமியார் வழி சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கம் இருந்தா கூட இன்னைக்கு அதை நீங்க போய் பேசுனீங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை இன்று தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். கூட்டு தொழில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று சிலருக்கு ஏதாவது முடிந்த அளவு யாரிடமும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதும் அவசியமாகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்யறவர்களுக்கு எந்த ஒரு ஏதாவது ஒரு வண்டி ஏதாவது செலவு வச்சுன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது பட்டையில போய் விடுவீங்க, ஒர்க் ஷாப்ல விட்டீங்கன்னா அந்த இது அதும்பாங்க, தேவையில்லாத மீன் விரைய செலவுகள் வரும். அதனால நீங்க கொஞ்சம் அந்த முயற்சி செய்து அந்த செலவுகளை குறைப்பதற்கான ஒரு முயற்சி செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் இந்த மீனராசி நேயர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் மிகவும் ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் சில குளறுபடிகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வரை கொஞ்சம் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை உருவாகும். கேட்ட இடத்துல கொஞ்சம் உதவி கிடைப்பதில் கொஞ்சம் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது இந்த வதைத்தாரையில் யாரிடமும் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது வேணும்னே நீங்க பேசினா கூட மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. முடிந்தளவு கூடா நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதும் அவசியமாகிறது. ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவது அவசியமாகிறது. இந்த ஓய்வு இல்லாம நீங்க போய் கனரக வாகனங்களை இயக்குனீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது கனரக இயந்திரங்களை இயக்கும் தோழர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் கொஞ்சம் இயக்குவதும் அவசியமாகிறது. பணியில் சிலருக்கு உடல் உபதைகள் காரணமாக பணியில் சிலருக்கு நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று பணிகளில் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிடம் கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இன்று மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் அவசியமாகிறது. மற்றவருடைய பிரச்சனைகளை போய் நீங்க தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணீங்கன்னா உங்க கையில இருக்கிற அமௌண்ட் விரைய செலவு ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று குடும்பத்தில் ஏதாவது மூத்தவர்களும் அதாவது கருவுற்ற பெண்களும் இருந்தார்களானால் கொஞ்சம் எந்த அதாவது அவர்களுக்கு சிறு உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில் இந்த வதைத்தாரையை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாளாக அமையும். சாதகத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்னைக்கு நீங்க எந்த காரியங்களை செய்தாலும் மனதில் துணிவுடன் செய்தீர்களானால் அது வெற்றி பெறும் நாளாக இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கும் இன்று விண்ணப்பிப்பவர்களுக்கும் இன்று ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. ஏதாவது அரசு சார்ந்து சிறு உதவி வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. இன்று ஏதாவது முதுநிலை படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். ஏதாவது இன்னைக்கு எதிர்பார்த்த இடத்தில் சிறு ஸ்காலர்ஷிப் ஏதாவது ஒரு எஜுகேஷன் லோனுக்கு போட்டிருந்தீங்கன்னா கூட அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த முதுநிலை படிக்கும் மாணவர்களுக்கு.
மேலும் நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் இடர்பாடுகள் இருப்பவர்கள் இன்று நீங்க பேசுனீங்கன்னா அது சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது அரசு சார்ந்த புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக முன்பு அரசு ஒப்பந்தங்கள் பேரில் ஏதாவது பணியை முடித்துவிட்டு ஏதாவது நிலுவையில் ஏதாவது அமௌண்ட், ஏதாவது பில் செட்டில்மெண்ட் ஆகாம இருந்த அமௌண்ட் இன்று நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தீர்களால் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது இன்னைக்கு குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள், வேண்டுதல்கள் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று இந்த சாதகத்தாரையில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில் நீங்கள் செய்யும் வேண்டுதல்களும் பரிகாரங்களும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த சாதகத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக அமைகிறது. நன்றி நேயர்களே, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்தநாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் இன்று திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல். மேலும் யாருக்காவது இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது பிறந்த ஜாதகங்கள் சாஃப்ட் காப்பியா வேணும்னா நான் அந்த ஆஃபர் போட்டிருக்கோம். ஒரு காப்பி 100 ரூபாய் தான். அந்த காப்பியும் அதனோட சேர்ந்த பலன்களும் உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக அனுப்பி வைக்கப்படும். வாட்ஸ்அப்ல வாங்க. தேவைப்படுபவர்கள் வாட்ஸ்அப்ல வந்தீங்கன்னா ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக பிறந்த தேதியும், பிறந்த இடம், பிறந்த நேரம் ஆகியவைகளை மட்டும் அனுப்பி வைத்தால் போதும். மீதி எல்லாமே சாஃப்ட் காப்பியாக அனுப்பி வைக்கப்படும். நன்றி, வணக்கம்.